ஹலோ गाइस, வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல் பாக்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மல்லி ரொம்பவே பாவம். வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த நேரத்துலயும் கோயில் குளம்னு வந்து வேண்டுதல் பண்றேன், பரிகாரம் பண்றேன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதை பார்த்த கோவில் ஐயர் வந்து மல்லிய பயங்கரமா திட்டுறாங்க. ஏமா இந்த நிலைமையில இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லிய சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல வெண்பா வேற ரொம்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. இந்த காஞ்சனா வேற சும்மா இல்லாம மல்லிய கூப்பிட்டு நான் சொல்றத கேட்க மாட்டியா, நான் சொல்றேன்ல நீ அங்க கிளம்பி போ, அங்க கிளம்பி போன்னு சொல்றாங்க. எங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் நைட்டு முழு நிலாவை பார்த்ததுக்கு அப்புறம் வெண்பாவுக்கு தோணுது, மல்லியம்மா இந்த நிலாவை பார்த்தா எனக்கு உங்க முகம் தான் ஞாபகம் வருதுன்னு வெண்பா குட்டி நினைக்கிறாங்க. மல்லியும் நினைக்கிறாங்க, வெண்பா இன்னைக்கு பௌர்ணமி, நிலா இருக்கு ஆனா நீ எங்க கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் நினைச்சு ரெண்டு பேரும் அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்க வெண்பா இப்பதான் ஒரு புதுசா ஒரு ஐடியா பண்ணி ஒரு வழியா தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்க டாக்டரை பார்த்து இவங்க ரொம்ப நல்லவங்களா தெரியுறாங்க, இந்த டாக்டர்கிட்ட பேசாம நம்ம பிரச்சனையை சொல்லுவோம்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை கூப்பிட்டு, டாக்டர் இவங்க என்ன கடத்திட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்மார்ட்டா பிளான் பண்ணி டாக்டர் கிட்டே போனை வாங்கி எங்க டாடாவுக்கு போன் பண்ணிட்டு தரேன்னு சொல்லிட்டு விஜய்க்கு போன் பண்றாங்க வெண்பா. விஜய் போனை எடுத்தாரா எடுக்கலையா, வெண்பா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா இல்லையா அப்படிங்கறது தெரியல. கரெக்டா இந்த டைம்ல கட் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்து வரப்போற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.